ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு முஷா ப்ரோ. நம்மளோட சேனல்ல சக்ஸஸ்ஃபுல்லா ஆன்லைன்ல ஏர்ன் பண்றதுக்கான நிறைய மெத்தட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல ஆல்ரெடி நாங்க ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது எக்ஸ்ட்ரால நீங்க எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றது. இப்போ எக்ஸ்ட்ரால நான் போட்ட வீடியோலயே நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய விஷயங்கள் எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள். அத தாண்டி என்னோட எக்ஸ்ட்ரால நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்ட இன்னைக்கு உங்களுக்கு ஷோ பண்ண போறேன். அதே மாதிரி நான் எப்படி ஏர்ன் பண்ணினேன்ற விஷயத்தையும், நீங்க எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் தென் எஸ்டரால நீங்க ஈஸியா ஏர்ன் பண்றதுக்கான இன்னொரு மெத்தட தான் இந்த வீடியோல ஷோ பண்ண போறேன். ஸோ நீங்க எஸ்டரா அக்கவுண்ட் இன்னும் கிரியேட் பண்ணலனா, எங்களோட அந்த வீடியோ போய் பார்த்துட்டு எஸ்டரா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. அண்ட் தென் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. எந்த விதமான இன்வெஸ்ட்மென்ட்டும் இல்ல. எந்த விதமான ஸ்கேமும் இல்ல. நீங்க 100% ஏர்ன் பண்ணியலும் உங்களோட ஹார்ட் ஒர்க்க பொறுத்து. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வீடியோவ கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். ஏன் நான் அத சொல்றேன் அப்டின்னா, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா தான் போகும். பிகாஸ் இது ஒரு ஏர்னிங் வீடியோன்றதுனால, இது நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஏ டூ இசட் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு யோசிக்கிறேன். ஸோ நீங்க கட்டாயம் இத ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு புரியாம போறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. நெறைய பேர் அந்த மாரி தான் வீடியோவ ஃபுல்லா பார்க்காம என்கிட்ட டெலிகிராம்ல நெறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. அதே மாதிரி டெலிகிராம்ல டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கிறேன்றது சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம் தான் எப்படி டெலிகிராம்ல ஜாயின் பண்றதுன்றது. இந்த வீடியோக்கு கீழ கமெண்ட்ல 2 லிங்க் இருக்கும். ஒண்ணு ஆஃபிஷியல் ப்ளாக் பேஜோட லிங்க். இன்னொன்னு எங்களோட ஆஃபிஷியல் டெலிகிராம் குரூப்போட லிங்க். ஸோ அதில ஜாயின் பண்ணீங்க அப்டின்னா, அதில ஆன்லைன் மேக் மனி பத்தின நெறைய விஷயங்கள் நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃப்ரீயா ட்ரேடிங் சிக்னல்ஸ் குடுத்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்களா இருந்தா, எங்களோட ஓன் கோல்ட் காயின் அப்ளிகேஷனையுமே நாங்க லான்ச் பண்ணியிருக்கிறோம். அது கூட அங்க இருந்து தான் நெறைய பேர் யூஸ் பண்ணி நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் ஆன்லைன்ல ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, அத இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஏன்னா, இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தா போகுது. அதுக்கு நீங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாரியே கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க கிளிக் பண்ணீங்களா இருந்தா, இந்த ப்ளாக் பேஜ்க்கு வந்துருவீங்க. இதுல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறேன். எப்படி ஒரு ப்ளாக் பேஜ நீங்க மானிடைஸ் பண்ணணும். அதுலேருந்து எப்படி எக்ஸ்ட்ராலேருந்து ஏர்ன் பண்ணணும், எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும் எல்லாமே இங்க சொல்லியிருப்பேன். ஸோ இந்த லிங்க் நீங்க 40 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு கிரியேட் ஆகும். இத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு உடனே நீங்க வர இடம்னா ஆஃபிஷியல் ப்ளாக் பேஜ். அதாவது ஆஃபிஷியலா எக்ஸ்ட்ராவோட சைட்ஸ்க்கு வருவீங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரால நீங்க இன்னும் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலன்னா, நீங்க எக்ஸ்ட்ரால அக்கவுண்ட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. சிம்பிள் தான். நீங்க இந்த மாதிரி பேஜ் வரும். இதுல ஜஸ்ட் சைன் அப் பண்ணிட்டு நீங்க அட்வர்டைசரா, பப்ளிஷரான்னு கேட்கும். பப்ளிஷர் குடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். இது பத்தின வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இருக்கு. ஸோ, இப்போ இந்த வீடியோல நாங்க என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நாங்க ஒரு சைட்ட கிரியேட் பண்ண போறோம். மூவி சைட் ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். இப்போ நீங்க FBல பார்த்திருப்பீங்க. நெறைய மூவி கிளிப்ஸ் இருக்கும். அதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, இந்த மூவி கிளிப்ஸோட ஃபுல் வீடியோ எப்படி பார்க்குறதுன்னு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள வச்சு தான் நீங்க ஏர்ன் பண்ண போறீங்க. ஸோ, இப்போ நான் அதுக்கு என்ன பண்றேன் அப்டின்னா, இங்க ஒரு சைட்ட கிரியேட் பண்ண போறேன். ஜஸ்ட் நான் இங்க பிளஸ் பட்டன கிளிக் பண்றேன். இது Google சைட் அப்டின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் Googleோட ஒரு சைட் தான். இத நான் லிங்கையும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்து வைக்கிறேன். ஓகேவா? ஸோ, இப்போ இங்க நீங்க குடுக்கலாம் டைட்டில். ஸோ, நான் இங்க என்ன பண்றேன்னா, தமிழ் மூவி அப்டின்னு குடுக்குறேன். நீங்க இங்க என்ன வேணா குடுக்கலாம். நான் ஜஸ்ட் ஆ தமிழ் மூவி அப்டின்னு குடுத்துட்டேன். குடுத்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல பேக்கிரவுண்ட்ல ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணலாம். ஸோ, நான் இங்க இமேஜ் அப்டின்றத கிளிக் பண்ணிட்டு, இங்க அப்லோட் இமேஜ் இருக்கு. அப்புறம் செலக்ட் அப்டின்னு இருக்கு. செலக்ட்ட குடுக்குறேன். ஓகேவா? ஸோ, அப்லோட் அப்டின்றத கிளிக் பண்ணீங்களா இருந்தா, நீங்க உங்களோட மொபைல்லயோ, இல்ல உங்களோட பிசிலயோ உள்ளத நீங்க அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்களா இருந்தா, நெறைய இமேஜஸ் வரும். ஸோ, இதுல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். நான் ஜஸ்ட் இந்த இமேஜ் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணி இன்சர்ட் அப்டின்னு குடுத்ததுக்கப்புறம், எனக்கு இங்க என்னோட இமேஜ் ஆட் ஆயிடுச்சு. இங்க இதோட ஃபாண்ட்டா இருக்கட்டும், இல்ல அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எதுவா இருந்தாலுமே நீங்க சேஞ்ச் பண்ணலாம். கலர்ஸா இருக்கட்டும், எல்லாமே இங்க நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். ஸோ, நான் இங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கொள்றேன். இத போல்ட் பண்ணிக்கொள்றேன். இத கேப்பிட்டல் ஆக்கலாம். கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ, நான் இது ஒயிட்லயே இருக்கட்டும். ஸோ, இந்த மாதிரி வச்சுட்டேன். ஓகேவா? இப்போ கொஞ்சம் லுக் வந்துருச்சா? ஸோ, இதுக்கப்புறம் நீங்க இங்க ஒரு டெக்ஸ்ட் குடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்றேன், இங்க ChatGPT அப்படின்னு சர்ச் பண்றேன். ஓகேவா? ஸோ, ChatGPT அப்படின்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ChatGPT ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நான் சிம்பிளா ஒரு இது குடுத்துருக்கிறேன். ஸோ, இதுக்கு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும் அது. ஸோ, ஏன் நான் இத குடுத்துருக்கிறேன் அப்டின்னா, அந்த வெப்சைட்ட நீங்க ஒரிஜினலா ஒரு மூவி சைட் மாதிரியே செய்றீங்க. ஓகேவா? இத நீங்க டிஃபரெண்ட்டா செய்யுங்க. பிகாஸ் நான் இத எப்படி பண்றேன் அப்டின்னா, சிம்பிளா தான் செய்றேன். ஏன்னா, எனக்கு இது நான் ஆல்ரெடி செஞ்சிருக்கேன். செஞ்சு நான் இதுல ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் உங்களுக்கு இந்த மெத்தட சொல்லி காட்டணும் அப்டின்னா, நான் இத செய்றேன். ஓகேவா? ஸோ, நான் இப்ப இத
இந்த மாதிரி நான் குடுத்ததுக்கப்புறம் இங்க நெறைய இது வந்து குடுக்குது. ஸோ, இத காப்பி பண்றேன். ஸோ, காப்பி பண்ணிட்டு நான் என்னோட இந்த சைட்டுக்கு வந்து இங்க கீழ பார்த்தீங்களா இருந்தா, நீங்க இத பேஸ்ட் பண்ணலாம். ஸோ, பேஸ்ட் பண்ணி இதோட கலருமே நீங்க மாத்தலாம். நான் ரெட் கலர் மாத்திக்கிறேன். ஸோ, அப்புறம் வந்து இத வந்து ஆ நான் இன்னும் போல்ட் பண்றேன் அண்ட் வந்து ஃபொண்ட்டையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ, பிளாக்ல இருந்தா இன்னும் நல்லாருக்கும். ஸோ, நான் இத சேஞ்ச் பண்ணிட்டு, இந்த மாதிரி இப்ப இதோட சைஸ நான் மாத்துறேன். பிகாஸ் ரொம்ப சின்னதா இருக்கு. இத வந்து நீங்க மாத்திக்கோங்க. ஓகே. இந்த மாதிரி மாத்தலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்க சைஸ மாத்திக்கலாம். நான் இங்க வந்து ஒரு 35 சைஸ் இருந்தா ஓகேன்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. இது வந்து கரெக்ட்டா இருக்கு. இப்போ நான் இத வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே. இவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்க வந்து இங்க கீழ வந்து என்ன வேணா நீங்க எட் பண்ணலாம். அதாவது இமேஜ செட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி இமேஜ செட் பண்ணலாம். இப்ப இந்த இமேஜுக்கு வந்து நீங்க இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஒண்ணு நீங்க செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இமேஜ வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ, நான் இப்ப என்ன பண்றேன் இந்த இடத்துல, செலக்ட் இமேஜ் அப்படின்றத குடுத்துட்டு, இங்க வந்து சேர்ச் பண்ணலாம். தமிழ் ஆ ஃபில்ம்ஸ் அப்படின்னு நான் சேர்ச் பண்றேன். ஸோ, எனக்கு என்ன மாதிரி வருதுன்னு பார்க்கலாம் Googleல. ஓகே. இப்ப வந்து சேர்ச் பண்ணிட்டேன். சேர்ச் பண்ணதுக்கப்புறம் இங்க நெறைய வரும். ஸோ, இதிலேருந்து கூட நீங்க சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா, நீங்க வந்து தனியா போயிட்டு கூட Googleல இருந்து எடுத்து சேவ் பண்ணி அப்லோட் பண்ணலாம். நான் இங்கேருந்தே சூஸ் பண்றேன். எனக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கு இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணாம காட்டலாம். ஸோ, நான் வந்து இங்க சூஸ் பண்ணிட்டேன். ஸோ, சேம் அதே மாதிரி நான் இன்னும் இங்க வந்து நெறைய இமேஜஸ வந்து ஷூட் செலக்ட் பண்றேன். ஸோ, சேம் அதே மெத்தட்ல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நான் 2 இமேஜ நீங்க எட் பண்ணிக்கிட்டேன். ஸோ 2 இமேஜ் எட் பண்ணிட்டு, இங்க வந்து நீங்க டைட்டிலும் குடுக்கலாம். இப்ப நீங்க வந்து நியூ மூவி அப்படின்னு ஏதோ ஒரு டைட்டில் நீங்க குடுக்கலாம். ஸோ நான் இங்க வந்து ஜஸ்ட் சாம்பிள் காட்டுறேன். நீங்க இத வந்து இன்னும் நல்லா செய்ங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து போடுற இமேஜும், புதுசா வந்த நியூ மூவிஸோட இமேஜஸ் வந்து இங்க குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு இந்த மாதிரி இங்க டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்லாம் குடுத்துட்டு, இந்த மாரி 2 மட்டும் அப்லோட் பண்ணாம, நெறைய இங்க அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த இடத்துல நீங்க எத்தன வேணா அப்லோட் பண்ணலாம். இப்படி டவுன் போனீங்கன்னா, எவ்வளோ வேணா அப்லோட் பண்ணலாம். ஃபுல்லா அப்லோட் பண்ணிருங்க. ஸோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்புட்ன்னா, இங்க வந்து நீங்க ஒரு பப்ளிஷர் அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்க இந்த பப்ளிஷர் அக்கவுண்ட்க்கு வாங்க. நான் இது உங்களுக்கு ஷோ பண்றதுக்குன்னே செஞ்ச ஒரு அக்கவுண்ட்ட ஷோ பண்ணேன் பாருங்க. இதுல நான் வந்து $1 எர்ன் பண்ணியிருக்கேன். என்னோட ஒரிஜினல் மத்த அக்கவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, $100க்கு மேல நான் இதுல எர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்ப நான் இதுல டிரெக்ட் லிங்க் அப்படின்றத கிளிக் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்க வந்து நெறைய லிங்க்ஸ் வரும். இதுல நான் ஒரு லிங்க காப்பி பண்றேன். இது இல்ல அப்படின்னா உங்களுக்கு புது அக்கவுண்ட் இல்லன்னா, நீங்க வந்து புது அக்கவுண்ட்ல வந்திருந்தீங்கன்னா, இங்க வந்து எட் டிரெக்ட் லிங்க் அப்படின்னு குடுத்து நீங்க இத கிரியேட் பண்ணலாம். அது எங்களோட ஆல்ரெடி வீடியோல நீங்க பார்க்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், இந்த வெப்சைட்டுக்கு வரேன். ஸோ வந்து இந்த இமேஜ் மேல கிளிக் பண்றேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து நான் இந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணா, எனக்கு வந்து இங்க 3 டாட் வரும். ஸோ இங்க வந்து நீங்க செக் பண்ணலாம். ஆல்டர்னேட்டிவ் லிங்க் எல்லாமே குடுக்கலாம். ஸோ குடுத்ததுக்கு அப்புறம் இங்க வந்து நீங்க இந்த இத வந்து லிங்க் பண்ணலாம். ஓகேவா? இங்க வந்து வாட்ச் மூவி இல்ல நியூ மூவி இங்க வந்து ஏதோ நீங்க குடுத்துட்டு, இந்த இடத்துல இத வந்து லிங்க் எட் பண்ணலாம். ஸோ நான் இங்க லிங்க எட் பண்றேன். ஓகேவா? ஸோ எட் பண்ணி நான் டன் பண்றேன். இங்க வந்து லிங்க் எட் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்க குடுக்குறேன். வாட்ச் நவ் அப்படின்னு. ஓகே. வாட்ச் நவ் அப்படின்றத குடுத்து நான் அத சூஸ் பண்ணிட்டு நான் லிங்க் பண்றேன். ஸோ, இப்போ வந்து எனக்கு இங்க இது வந்து லிங்க்கா மாறிடுச்சு. ஸோ, அதே மாதிரி நான் எல்லாத்துலயுமே மூவியோட லிங்க்க குடுக்காம, நான் இதோட லிங்க்க தான் குடுக்குறேன். ஸோ, இங்க வந்து நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டிய பொறுத்து இத வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையுமே குடுத்துக்கங்க. அப்ப எல்லாருமே இந்த மூவி தான் இங்க இருக்கு அப்படின்றத நெனச்சு இங்க கிளிக் பண்ணுவாங்க. உங்களோட அட்வர்டைஸ்மென்ட் வந்து கிளிக் ஆகும். ஸோ, அதுக்கு உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா சைட் வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப இது வந்து என்னோட சாம்பிள் வெப்சைட் தான். இதுல ஏர்னிங்குமே வந்திருக்கு பார்க்கலாம். ஸோ $1 நான் ஏர்ன் பண்ணிருக்கேன். இங்க பார்க்கலாம் நீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி தான் நான் வந்து இத ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்ப நான் இதுல வந்து ஷோ பண்றேன். இந்த மாதிரி நீங்க நெறைய இமேஜ் போட்டு புது புது மூவிஸ் இங்க வந்து நீங்க இப்படியே இது பண்ணிக்கலாம். பண்ணினதுக்கு அப்புறம் நீங்க இத இன்னொரு வேல பண்ணணும். இங்க வந்து பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இங்க வந்து அட்ரஸ் அப்படின்னு கேட்கும். நீங்க வந்து ஏதோ ஒரு வாட்ச் ஃபில்ம்ஸ் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ குடுத்துட்டு நான் வந்து அது அவைலபிளா இருந்தா நீங்க குடுக்கலாம். இல்லன்னா நீங்க கஸ்டம் டொமைன் கூட குடுக்கலாம். அது வந்து நீங்க செலவு பண்ண முடியலன்னா, இந்த மாரி ஃப்ரீயா குடுத்து பப்ளிஷ் குடுத்துருங்க. ஸோ குடுத்ததுக்கப்புறம் எப்படி ஷோ ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இப்போ வந்து இது வந்து பப்ளிஷ் ஆகிருச்சு. ஓகேவா? ஸோ நான் என்னோட நெட்வொர்க் இஷ்யூ இன்னும் பப்ளிஷ் ஆகல. நான் இத பாருங்க. இத பப்ளிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நான் இந்த மாரி கிரியேட் பண்ணத பப்ளிஷ் பண்ணிட்டேன். ஸோ பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லிங்க கிளிக் பண்றவங்களுக்கு இந்த மாரி தான் ஷோ ஆகும். இங்க வந்து நெறைய இமேஜஸ் வந்திருக்கும். ஸோ இங்க வந்து தமிழ் ஃபில்ம் அப்படின்னு போட்டு இங்க வந்து இந்த மாரி இருக்கும். கீழ கேட்டகரி கூட நீங்க வேற நெறைய கேட்டகரிஸ் வச்சுக்கலாம். இப்போ இத யாராச்சும் கிளிக் பண்றாங்கன்னா, உங்களோட அந்த அட்வர்டைஸ்மென்ட் லிங்க் வந்து கிளிக் ஆகும். ஓகேவா? இதுதான் இந்த மெத்தட். ஸோ இப்ப இத வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நெறைய Facebookல குரூப்ஸ் இருக்கும்ல. நெறைய குரூப்ஸ் இருக்கும். ஃபிலிமோடது, நெறைய வீடியோ ஷார்ட்ஸ் போடுறது இந்த மாரி இருக்கும். ஸோ அந்த சைட்ஸ்
லைக்ஸ்ல போயிட்டு நீங்க இந்த லிங்க்ஸ வந்து ஷேர் பண்ணணும். எப்படி ஷேர் பண்ணணும்னா, ஒரு மூவி வீடியோ போட்டிருக்காங்கன்னா, அதுக்கு கீழ வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆ எப்படி இந்த மூவி லிங்க் எடுக்கிறது? எப்படி இந்த மூவிய பார்க்குறது? அப்படின்னு போட்டிருப்பாங்கல்ல. அந்த கமெண்ட் பண்ணியிருக்கிற பெர்சன்ஸ்க்கு கீழ இந்த லிங்க கொண்டு போய் நீங்க ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல இதுல போய் நீங்க பார்க்கலாம் ப்ரோ அப்படின்ற மாதிரி நீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க வந்து கிளிக் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்றப்போ நெறைய கிளிக்ஸ் வர உங்களுக்கு வந்து இந்த சைட்ல எக்ஸ்ட்ரா வந்து ஏர்னிங் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இத நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ, எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்றீங்களோ, எவ்வளோ பேர் இத கிளிக் பண்ணாங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். அதுவும் நீங்க இத தமிழ்ல செய்யாம, இங்கிலீஷ்ல செய்றீங்க. இங்கிலீஷ் குரூப்ஸ்ல வந்து போடுறீங்க அப்படின்னா, யுனைட்டட் ஸ்டேட்ல உள்ள பெர்சன்ஸ் கிளிக் பண்றாங்களா இருந்தா, உங்களுக்கு பெரிய அமௌண்ட் ஒண்ணு வந்து ஏர்ன் பண்ண முடியும். $100 10 நாள்ல ஏர்ன் பண்றதும் பெரிய விஷயம் இல்ல. சிம்பிள் தான். இந்த மெத்தட யூஸ் பண்ணி. இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு அமேசிங் வீடியோல மீட் பண்றேன் காய்ஸ்.